வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 4th கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் இந்த ஐகார்டில் இருக்கும். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே புரியும். சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 3rd கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது, யூனிக் சொல்யூஷன் வந்தது. பட் இந்த கொஸ்டின் நமக்கு அப்படி வராது. பட் மெத்தட் வைஸ் நம்ம வந்து ஒரு 75% ஆஃப் சம்ஸ் வந்து நம்ம 3rd என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிவன் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை அப்படியே எழுதிக்கோங்க லைனாக. So given 5x plus 3y plus 7z equal to 4. கரெக்டாக எழுதிக்கோங்க. சில பேர் வந்து காப்பி பண்ணும்போதே தப்பாக காப்பி பண்ணிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். 2z equal to 9. அடுத்து 7x 2y plus 10z equal to 5. ஸோ இங்கே உங்களுக்கு நெகட்டிவாக எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய மேட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? தி மேட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ என்ன பண்ணோம், வேறு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 5 3 7 3 26 2 7 2 10. அடுத்து என்ன பண்ணணும், இது வந்து எக்ஸு ஒய் இசட் போட்டுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறவங்கள தனியாக இப்படி மேட்ரிக்ஸ் எழுதணும். இது பற்றி தான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸ் ஒய் இசட் தனியாக போட்டுருங்க, நம்பர் எல்லாம் தனியாக எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ இது வந்து உங்களுடைய ஏ, இது வந்து எக்ஸு, இது வந்து பி. அப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஏன்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ரோ ரிடக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஏ கமா பி. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க பார்ப்போம். 5 3 7 இந்த 4 உள்ளே வந்துடும். அதே மாதிரி இங்கேயுமே 3 26 2 இந்த 9 உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு 7 2 10 5 உள்ளே வந்துடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதுவுமே பண்ணல. த வே ஹவு வி ஆர் ரைட்டிங் ஒன்லி டிஃப்ரெண்ட். கொஸ்டினை வந்து நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேர்த்து எழுதிருக்கோம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்டெப்பில் இருந்து தான் யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் ரோ ரிடக்ஷன் மெத்தட். புரியுதுங்களா? இப்போ ரோ ரிடக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இடத்துல ஒரு 1 இருக்கும். இந்த இடத்துல நமக்கு அப்படி தானே, இந்த இடத்துல 1 இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம மாற்றி போட்டுகிட்டே வருவோம். பட் இந்த கேஸில் நமக்கு 1 இல்லை. சப்போஸ் நமக்கு வேறு எங்கேயாவது 1 இருந்தால் கூட, வேறு ரோவில் எங்கேயாவது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1 இருந்தால் நம்ம அதை இன்டர்சேஞ்சாவது பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு அதுக்குமே வழி இல்லை. ஸோ இப்போ 5 வந்து நான் 1 மாற்றணுன்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே நான் 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அன்லைக் த ப்ரீவியஸ் கொஸ்டின், இது வரைக்கும் போட்ட கொஸ்டின்ஸை நம்ம ஃபஸ்ட் ரோவை டிஸ்டர்ப் பண்ணல மேக்ஸிமம் ஐ திங்க். ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1 கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம இன்டர்சேஞ்சாவது பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த கொஸ்டினில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. 5 வந்து ஏன்னா 1 மாற்றி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, ரோ 1 யூ கேன் டிவைட் இட் பை 5. அப்போ என்ன ஆகும், 5/5 1. அடுத்து 3/5 7/5 4/5. ஸோ வேறு வழியே இல்லை. இந்த சம் வந்து உங்களுக்கு கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் ஃப்ராக்ஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். செகண்ட் தேர்டை வந்து இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட் தேர்டை யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். செகண்ட் ரோவை தேர்ட் ரோவையும் நீங்கள் ஏற்கனவே இருந்த மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 1 வந்துருச்சா, இப்போ தான் நம்ம வந்து யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம்னா, இங்கே 3 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், R2 ஈக்குவல் டு R2 - 3R1. அதேமாதிரி இங்கே 7 இருந்ததுன்னா 7 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ எழுதிக்கோங்க பார்ப்போம். எப்படி எழுதுங்க, R2 ஈக்குவல் டு R2 - 3R1. ஸோ 1 3/5 7/5 4/5 அப்படியே வச்சுக்கோங்க. R2 - 3R1. ஸோ 3 - 3 என்ன வரும், 0 வரும். புரியுங்களா? அடுத்து நான் இங்கே தனியாக இங்கே போட்டு காட்டுறேன், நல்லா கவனிங்க. 26 - 3 3s are 9/5. ஸோ 26 - 9/5 அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ 5 6 ஆர் என்ன வரும், 30. 3 5 2s are 10 130. ஸோ 130 - 9/5 வருமா? ஸோ 121/5. புரியுதுங்களா? கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி 2 - 3 7s are என்ன வரும், 21/5ன்னு வரும். அப்போ 5 2s are என்ன, 10. ஸோ 10 - 21/5 என்ன வரும், -11/5ன்னு வரும். அடுத்து 9 - 3 4s are 12. ஸோ 9 - 12/5. 5 9s are எவ்வளோ, 45. 45ல் 12 போச்சுன்னா 33. ஸோ 33/5. பொறுமையாக பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சைடில் போட்டு பார்த்துட்டு பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னும்போது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? இப்போது செகண்ட் ரோ புரிஞ்சுதா? இப்போ அதே தான் தேர்ட் ரோவில் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ரோவில் வந்து 7 டைம்ஸ்னு பண்ணணும். R3 ஈக்குவல் டு R3 - 7R1 அப்படின்னு பண்ணணும். புரியுதுங்களா? R3 - 7R1. இப்போ 7R1 அப்படின்னு பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, 7 - 7 0 வந்துடும்.
அடுத்து நான் இங்கே போடுறேன் 2 மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 7 3s are 21 by 5 அப்போ இது என்ன வரும் 5 2s are 10 10 minus 21 minus 11 by என்ன வரும் 5ன்னு வரும். அடுத்து 10 மைனஸ் இது என்ன வரும் 2 7s are 14 வருமா, சாரி 7ஆல் மல்டிப்ளை பண்ணவா நம்ம, எஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் தானே. ஸோ 7 7s are 49 வரும். ஸோ 49 by 5 5 10s are 50 50 minus 49 1 ஸோ 1 by 5. அடுத்து 5 மைனஸ் 7 4s are எவ்வளோ 28 ஸோ 28 by 5 5 5s are 25 25 minus 28 minus 3 by 8 சாரி 8 இல்லை 5 எல்லாத்துக்கும் 5 தான் வரும். இது வரைக்கும் கிளியராப்பா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நீங்கள் இந்த 6 எலமெண்ட் இங்கே செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் இருக்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் தனித்தனியாக நான் போட்டு காட்டினேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்படி தான் பண்ண முடியும், வேறு வழியில். நீங்கள் சில பேர் மைண்ட்லேயே பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள். பட் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும், நம்பர்ஸ்லையும் கரெக்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் சிம்பிள்ஸுமே கரெக்டாக இருக்கணும். உங்கள் பாருங்கள் சிலது பாசிட்டிவில் வந்துருக்கு, சிலது நெகட்டிவ்லாம் வந்துருக்கு. ஸோ நீங்கள் தப்பு பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? இப்போ இன்னும் ஒன்று மட்டும் பண்ணலாம். எனக்கு இந்த லொக்கேஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து நான் 0வாக மாற்ற போகிறேன். ஸோ மற்ற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து யூ கேன் காப்பி ஆஸ் இட் இஸ். இது 4 by 5 0 121 by 5 minus 11 by 5 33 by 5. இப்போ பாருங்கள் R3 என்ன பண்ணால் வரும் பாருங்கள். இது 121ப்பா, இது 11. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணோம்? இதை நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா 11 11 சார் என்ன 121 11 11 சார் 120. அப்போ நான் எப்படி பண்ணலான்னா R2 + 11 R3ன்னு பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணிடுறேன், ஏன்னா சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ப்ளஸ் பண்ணிடுறேன். அப்போ இது 0 ஆகிடும். இப்போ இதை நீங்கள் 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 11 121 by 5 + 121 by 5 = 0 வந்துடும். ஸோ இங்கே 0. அடுத்து இது 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 by 5 நல்லா கவனிங்க இந்த இடத்துல. 11 by 5 ப்ளஸ் R2லேயே உங்களுக்கு 11 by 5 தான் இருக்குது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இதுவுமே 0வாக மாறிடுது. புரியுதுங்களா? நம்ம டார்கெட் பண்ணது இந்த இடம் தான். ஆக்சுவலாக சர்க்கிள் பண்ணுங்க பாருங்கள். நான் இங்கே தான் வந்து நான் 0 வரத்துக்கு ட்ரை பண்ணேன். பட் ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இதுவுமே 0வாக மாறிடுச்சு. அடுத்து என்ன ஆகுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன், இது என்ன இருக்குது பாருங்கள், -3. ஸோ 11ஆல் -3 மல்டிப்ளை பண்ணால் -33 by 5. இங்கேயுமே உங்களுக்கு +33 by 5 இருக்குது. ஸோ எனக்கு இதுவுமே 0வாக மாறிடுச்சு. ஸோ என்டையர் R3யுமே 0ஆகிடுச்சு. இதுதான் வந்து ரேங்க் மெத்தடு, அதாவது உங்களுடைய ரோ ரிடக்ஷன் மெத்தடுடைய ஒரு பியூட்டி. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 0 ட்ரை பண்ணால் சம்டைம்ஸ் உங்களுக்கு மற்றதுமே கூட சேர்ந்து 0வாக மாறிடும். சரியா? புரியுதா? இப்போது என்ன எழுதிங்க? ரோ ஆஃப் ஏ எப்படி எழுதிங்க? ரோ ஆஃப் ஏன்றது இந்த ஃபஸ்ட்டு 3 ரோ வரைக்கும் 3 by 3 வரைக்கும் என்ன நான் 0 இருக்குது, உங்களுக்கு 2 தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மொத்தமாக ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு 2 தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? ரோ ஆஃப் ஏ = ரோ ஆஃப் ஏ, பி = 2 which is less than number of unknowns. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்ன்றது என்னது? எத்தனை வேல்யூ நமக்கு வேணும்? அன்னோன் வேரியபிள் 3 வேணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். X Y Z நமக்கு 3 வேணும். போன சம்மில் வந்து நமக்கு ரெண்டுமே 3 3ன்னு வந்தது. ஸோ சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்னு போட்டோம். பட் இந்த கொஸ்டினில் நமக்கு ஈக்குவலாக இருந்தாலுமே சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட்டு தான். அது வேணால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் பட் லெஸ் தென் 2 அப்படின்றதால நீங்கள் என்ன எழுதணும்? திஸ் சிஸ்டம் ஹாவ் infinitely many solution. சரிங்களா? எத்தனை சொல்யூஷன் ஒன்றா வரும் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் எப்படி எழுத போகிறேன்ட்டு. நம்ம ஆஸ் யூஷுவல் இது வந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுவோமா? எஸ், இந்த லாஸ்ட் ரூவை மட்டும் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுங்க பார்ப்போம். இது ஒன்று அப்படியே இருக்கட்டும், நான் லைட்டாக ஸ்வைப் பண்ணிக்கிறேன். இப்போது எப்படி எழுதுங்க இதை? 1 3 by 5 7 by 5. அடுத்து 0 121 by 5 -11 by 5. இங்கே 0 0 0. இது என்ன வரும்? X Y Z. இந்த பக்கம் 4 by 5 33 by 5 0. அதாவது நம்ம கடைசியாக கிடச்ச இந்த எக்லான் ஃபார்மை வந்து யூ கேன் அகைன் ரீஃப்ரேஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் எழுதுங்க. ஓகேவா? இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க. உங்கள் ஈக்குவேஷன் எப்படி எழுதுங்க? இதில் 1 × X X, அடுத்து 3 by 5 Z, சாரி ஒய்யா மாற்றி எழுதிட்டேன். செகண்ட் வந்து Y ப்ளஸ் 7 by 5 Z = 4 by 5னு ஒரு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு. செகண்ட் எழுதும்போது எப்படி எழுதுங்க? 121 by 5 Y -11 by 5 Z = 33 by 5னு போடுவீங்களா?
இங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இசட்னு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை எடுத்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்புறம் அது ரெண்டுத்தையும் எடுத்து எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கிடச்சிரும். எப்போ நமக்கு ரெண்டு ரேங்க்குமே 3 இருக்கும் பொழுது. பட் இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து லெஸ் தென். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல லெட் இசட் ஈக்குவல் டு எல்லாத்தையும் வந்து ஒரே வேரியபிள் நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, எப்படி கொண்டு வரேன்னு போகிறேன்னு பாருங்கள். இசட் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் வந்து நான் இசட் ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுக்க போகிறேன். இல்லை சார் நான் இங்கே சால்வ் பண்ண சார்னாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் இது நான் சால்வ் பண்ணிடுறேன். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். 121y minus 11z by 5 equal to 33 by 5. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். இப்போ 5 5 நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரியா, 5 5 நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே நான் 11ஆல் டிவைட் பண்ணுறேன். என்ன ஆகும் உங்களுக்கு, 11 ஃபுல்லாக வெளில எடுத்தால் என்ன ஆகும், 11y, நான் 11 வந்து வெளில எடுக்கிறேன். ஸோ 11y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 11 டைம்ஸ் 3. இதுவுமே கேன்சல் ஆகிடுமா? இதுலேருந்து ஏன்னா 11y ஈக்குவல் டு இசட் இந்த பக்கம் வந்தால் இசட் ப்ளஸ் 3 வருமா? அப்போ இந்த 11 இந்த பக்கம் வந்துச்சுன்னா y ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 3/11 வருமா? இப்போது y அப்படின்றதே எனக்கு z ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. y அப்படின்றதே எனக்கு z ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து மறுபடியும் நான் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணாலுமே எனக்கு z ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லெட் அஸ் டேக் z ஈக்குவல் டு கே. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு வந்ததுன்னா யூ ஆர் கோயிங் டு சூஸ் த வேரியபிள் வித் சம் அதர் வேரியபிள் கே. அப்போ உங்களுக்கு y அப்படின்றது உங்களுக்கு என்னவா மாறும்னா k + 3/11 மாறும். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது, x + 3/5 ஆஃப் y இருக்கா. ஸோ yக்கு பதிலாக k + 3/11, அடுத்து 7/5k ஈக்குவல் டு 4/5. ஸோ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூமே கேல தான் வரும். சரியா, எக்ஸ் வேல்யூமே வந்து எப்படி வரும் உங்களுக்கு, கேல தான் வரும். புரிஞ்சுங்களா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு? இப்போ அப்படியே கண்டினியூ போய் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ அப்படியே சால்வ் பண்ணுங்கப்பா, டேரெக்டாக சால்வ் பண்ணலாமே. எக்ஸ் ப்ளஸ் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் டினாமினேட்டர் டிவைட் எப்படி வேணால் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான் அது எல்லாமே. சரிங்களா, ஸோ 3k + 9/55, இது வந்து 7k/5 ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபுல்லாகவே வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் சால்வ் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி பியூர்லி யுவர் சாய்ஸ். இப்போ இது வந்து நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3k + 9/55. இது மேலேயும் கீழே நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 77k/55 இஸ் ஈக்குவல் டு, இங்கேயுமே நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் சார் பண்ணுறீங்கன்னா எனக்கு இது 55 இருக்குல்ல, அதனால் இங்கேயுமே நான் 11 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 44/55 அப்படின்னு கிடைக்குமா? நான் சால்வ் இட். எக்ஸ் ப்ளஸ் இது எல்லாமே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம்ல, டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 77, இது என்ன இருக்குது, 3k இருக்கா, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 80. ஸோ 80k + 9/55 இஸ் ஈக்குவல் டு 44/55. இவர் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க, நான் இங்கேயே போடுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம சாய்ஸ் தானே, -80k ஆகிடும். அடுத்து -9 + 44/55 அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்ன ஆகும், -80k. இது 44 9 என்ன வரும் உங்களுக்கு, 44 - 9 என்னவா வரும், 35 வருமா, ப்ளஸ் 35/55 வரும். ஸோ மேலே 5 நான் வெளில எடுத்துடுறேன், மேலே 5 வெளில எடுக்கிறேன். அப்போ மீதி என்ன வரும், -16k + 7 வருமா, /55 வருமா, இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ 11. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -16k + 7/11. அவ்வளோதான். ஸோ மற்ற வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதெல்லாமே அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -16k + 7/11, அண்ட் தென் ஒய் நமக்கு என்ன வந்தது, k + 3/11, z என்ன வந்தது, k வந்தது. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கும்போதும் ஃபார் எவ்ரி வேல்யூஸ், ஓகே, ஃபார் எவ்ரி வேல்யூஸ் ஆஃப் k, நீங்கள் கேக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்பொழுதும் எக்ஸு ஒய் இசட் வில் ஹாவ் என்னது, infinitely many solutions. infinitely
மெனி சொல்யூஷன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின். ஏன் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸில் வந்தது. அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளுக்கு கேன்னு எடுத்துகிட்டு யூ நீட் டு சால்வ் இட். ஸோ இதுதான் நான் சொன்னேன். போன கொஸ்டின் வந்து நமக்கு டேரெக்டாகவே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் 3ன்னு வந்ததால நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். அது உங்களுக்கே தெரியும், ஈக்குவேஷன் எழுதும்போது உங்களுக்கே தெரியும் இசட் ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சு. அதை எடுத்து வைல சப்ஸ்டிட் பண்ணோம், அதை எடுத்து எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட்டோம் போன கொஸ்டினில். பட் இந்த கொஸ்டின் அல்டிமேட்லி டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஒரு டைம் போட்டு பாருங்கள், இதே மெத்தடில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸையும் போட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மைண்டில் நின்றோம். கஷ்டம் நினைக்காதீங்க, ஓகேவா? கஷ்டம் நினைக்காதீங்க. என்ன ஒன்று, நம்ம வேரியபிள் வந்து வேறு யூஸ் பண்ணுறோம். இசட்டுக்கு பதிலாக ஒரு கே அப்படின்னு வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற திங். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது, சஜஷன் ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் ட்ராப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ. தேங்க்யூ ஸோ மச். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு கம் அப் வித் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த சம்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பிளேலிஸ்ட்டில். யூ கேன் கண்டினியூ வாட்சிங். பை பை.